மொச்சை குழம்பு நீங்களும் செய்யணுமா? அப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்சமையல். நம்ம கோல்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் மொச்சை குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். மொச்சையை நான் ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த மொச்சை குழம்புக்கு வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு இதை எல்லாத்தையும் நம்ம வணக்கி அரைச்சி தான் குழம்பு வைக்க போகிறோம். வெங்காயம் 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். வெள்ளைப்பூடு 1 கைப்பிடி அளவு. மீடியம் சைஸ் தக்காளி 5 எடுத்திருக்கேன். 3 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு, 2 முருங்கைக்காய், 1 கைப்பிடி தேங்காய் எடுத்திருக்கேன். மொச்சையை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் பாத்திரத்தில் தான் மொச்சையை வேக வைக்க போகிறேன். நீங்கள் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மொச்சை சீக்கிரமாக நல்லா வேகிறதுக்காக 1 ஸ்பூன் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். மொச்சை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி வணக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி வணக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயத்தை அடிக்கடி இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். வெங்காயம், தக்காளியை இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது ரொம்பவே குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நம்ம கோல்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி இப்போ வதங்கிருச்சு. ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இருக்க தேங்காயையும் நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து வெங்காயம், தக்காளி அரைச்சிக்கலாம். இப்போ வதக்குனா வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு, தேங்காய் இதை எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. வீட்டில் அரைச்சிருக்க குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். மூணு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இப்போ வேக வச்ச மொச்சையை சேர்த்துக்கலாம். லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். அடுத்து தாளிக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம்.
கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். லைட்டாக பெருங்காயத்தூள். இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை எடுத்து சேர்த்தலாம். இந்த மொச்சை குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்ச முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம கடைசியில் தான் வந்து புளிக்கரைசல் வந்து சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். பாருங்க, இப்போவே வந்து குழம்பு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. காய் வந்து வெந்துருச்சான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து புளிக்கரைசல் வந்து ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளியை அது கூட சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிய விட்டுட்டு நாம் இறக்கிக்கலாம். சுவையான மொச்சை குழம்பு தயாராகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.